லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட டாக்குமெண்ட்ரி பியாண்ட் அ ஃபாரி டெய்ல் பார்த்தேன். இது மாதிரி ஒரு டச்சிங் டாக்குமெண்ட்ரி ரொம்ப ரேர் இது பண்ணுறதுக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியில் வந்து அந்த டேரக்டர் அவ்வளோ அழகாக அதை வந்து கொண்டு போயிருக்காரு. ரைட் ஃப்ரம் த பிகினிங், அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ், ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ், ஹவு ஷி என்டர்ட் ஃபிலிம்டம், மலையாளம் இண்டஸ்ட்ரியில் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அப்புறம் எப்படி தமிழுக்கு வந்தாங்க, அவ்வளோ அழகாக கோர்வையாக இந்த சீக்வன்ஸை நரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஏர்லி சைல்ட்ஹுட், அதாவது சின்ன வயசுல பேசுற ஒரு போட்டோ இருக்கு, அது வந்து ரொம்ப கியூட்டா இருக்கு. அவங்களோட அதாவது ஏர்லி பேபி டேஸ்ல பேசுற போட்டோ. அப்புறம் ஹர் ஃபாதர் இஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், மதர் வந்து ஓமனா, அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர். அவங்களுக்கு ஒரு அண்ணாவோ தம்பியோ இருக்காரு. அவர் இப்போ வந்து துபாயில செட்டில் ஆயிட்டாரு. அவர் ஃபாதர் பீங் அ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அந்த டேஸ் வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணதா சொன்னாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு எட்டர்னல் சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷன் சொன்னாங்க. பட் அஸ் டைம் வென் பை அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஞாபகம் மருதி, பல ரிலேட்டட் இல்னஸ்ல அம்மா மட்டும் தனியாக வந்து வீட்டில் பார்த்துருந்தாங்க. நவ் அபவுட் லேடி சூப்பர் ஸ்டார்ஸ் பர்சனல் லைஃப். ஷி வாஸ் அ மாடல் இன் ஹர் இனிஷியல் டேஸ். அப்போ வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபர்ஸ்ட் சம் டைரக்டர் ஐடென்டிஃபைடு ஹர். முதல் மூவி ஜெயராமோட நடிச்சாங்க. மலையாளம் அவர் மதர் டங்னால வந்து ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. த நெக்ஸ்ட் மூவி வாஸ் வித் மோகன்லால், அவரோட பண்ணிட்டு அப்போ வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவங்களுக்கு ஒரு கால் வந்தது. இதுவரைலாம் அவங்க போட்டது வந்து இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ், பாவாடை தாவணி. அப்போ ஐயா பட ஷூட்டிங் வந்து கூப்பிட்டுருக்காங்க, ஆடிஷன் பண்ணாங்க. தட் வாஸ் அ ஃபினாமினல் சக்ஸஸ் ஐயாவோட மூவி. ஐயா படம் தான் அவங்க கேரியர் வந்து தமிழில் வந்து பிரேக் த்ரூ. அதுக்கு நெக்ஸ்ட் சந்திரமுகி. அப்போ அவங்களோட கூட இருக்கிற அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, நயன் வந்து ரொம்ப சிம்பிள் டவுன் டு அர்த் பர்சனு. அந்த ஆக்டர் இதெல்லாம் மறந்து வந்து அந்த மேக்கப் உமனை ஒரு அப்ராட் ட்ரிப் போகும்போது ஓடி வந்து ஹக் பண்ணியிருந்தாங்களாம். நான் இப்போ அவங்க டாக்குமெண்ட்ரிக்கு வேண்டிய ஒரு ப்ரொமோஷன் பர்பஸ்க்கு வேண்டிய இதை ஷுவராக பண்ணலை. இந்த வீடியோ பண்ணுற பிரைமரி பர்பஸே இவ்வளோ ஆப்ஸ்டக்கிள்ஸ் இந்த வீடியோ தாண்டி வந்தது. இந்த காலத்து யங்கர் ஜெனரேஷனுக்கு அது ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கணும். ஸோ ஆல் யங் கேர்ள்ஸ், மை டியர் யங் கேர்ள்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பார்க்கணும். அதாவது வந்து எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா வந்து லைஃப்ல வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டு எப்படி முன்னுக்கு வந்தாங்க, பர்சனல் லைஃப்ல என்னென்ன கஷ்டங்கள் மீண்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருக்காங்க, ப்ரொஃபஷனல் லைஃப்ல என்னென்ன தடைகளை மீண்டு வந்திருக்காங்க. ரஜினி சாரோட பாட்டு தான் படையப்பால, வாழ்க்கையில் 1000 தடையப்பா, அதெல்லாம் வந்து நொறுக்கி நீ வந்து நீங்க யூ ஹேவ் டு பிகம் சம்படி லைக் படையப்பா. நல்ல பாட்டு. அப்போ இவங்களுக்கு லேடி சூப்பர் ஸ்டாருங்கிறது ஏன் பொருத்தும், கேஷுவலா கொண்டு போயிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ரிய. தமிழ்ல when she started tasting success, அவங்க வந்து கேரளால அவங்க வீட்டை விட்டுட்டு இங்க தனியா தங்க வேண்டிய நிலைமை. ஒரு பெண்மணி வந்து யாரோட ஆதரவும் இல்லாம தனியா தங்கும் போது, அதுவும் எஸ்பெஷலி இண்டஸ்ட்ரியில இருக்கும் போது என்னென்ன ஹார்ட்ஷிப் ஃபேஸ் பண்ணுவாங்க அழகா சொல்லியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ரியில. இன்ஃபேக்ட் இந்த டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி சொன்னாங்க, இந்த டாக்குமெண்ட்ரி அவங்க லைஃப்ல வந்து பார்க்காத பல பகுதிகள் இந்த டாக்குமெண்ட்ரியில இருக்கும்ட்டு அந்த வேர்டை வந்து காப்பாத்திருக்காங்க. இப்போ அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்த உடனே முதல்ல வந்து அவங்க ஒரு ட்ரெடிஷ்னல் கேர்ளாக தான் பார்த்தாங்க. அதாவது ஒரு கிராமத்து வில்லேஜ் கேர்ள் அந்த மாதிரி பார்த்தாங்க. அப்போ விஷ்ணுவர்தன் வந்து அவங்களை ஐடென்டிஃபை பண்ணாரு, இவங்களுக்கு கொஞ்சம் கிளாமர் இருக்கு, கிளாமர் கோஷன்டும் இருக்குன்ட்டு பில்லா 2ல வந்து அவங்களை கிரே ஷேட்ஸ்ல கேஸ்ட் பண்ணாங்க. கிரே ஷேட்ஸ்லாம் என்னன்னா டெஃபினட்டா ஹீரோயின் கிடையாது, ஒரு வில்லியோட கேரக்டர் மாதிரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லியும் கிடையாது, அதாவது வந்து அந்த முரட்டுத்தனம். ஸோ அதில் வந்து பிகினில கேஸ்ட் பண்ண உடனே அந்த வேர்ல்டு வாஸ் ஷாக்ட். ஓஹோ, இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹாலிவுட் லுக்ஸ் இருக்கான்ட்டு. மலையாளம் ஃபிலிம் டைரக்டர் ஃபாசில் சொன்னாரு, ஷீலா வந்து ரிட்டையர் ஆக போற ஸ்டேஜ், அப்போ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஃபேஸ். ஷீலா ஆக்ட்ரஸ் யாரும் தெரியாதவங்க இருக்க முடியாது இந்தியன் இண்டஸ்ட்ரியிலே. செம்மீன் படத்துல நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. அப்புறம் வந்து இது யக்ஷினின்னு ஒரு பயங்கரமான பேய் படம், அதுதான் 1000 ஜென்மங்கள்னு ரீமேக் பண்ணாங்க. ஸோ மலையாளம் ஆக்ட்ரஸ் ஷீலா கரெக்ட் அந்த ஃபேஸ் ரீப்ளேஸ்மெண்ட் நயன்தாரா ஆனாங்க. அப்புறம் வந்து இவங்க ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சோடனே, பில்லால வந்து அந்த கிளாமர் ரோல் பண்ண ஆரம்பிச்சோடனே ஷீ ஸ்டார்டட் கெட்டிங் செவரல் ஆஃபர்ஸ், இந்த கிளாமர் ரோல் பண்ணாங்க. நயன்தாரா மேடம் கிட்ட நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறது என்னன்னா, அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்ல அவங்க ரொம்ப சஃபர் ஆனாங்க. ஆனா கூட இந்த உலகத்துக்கே தெரியும் யார் முதல்ல அவங்களை ஆட்டி படைச்சாங்கன்ட்டு, அவங்க அந்த பேரு சொல்லலை. இது ரொம்ப நல்ல டீசன்சி. எனக்கு இது எல்லாருமே, அதாவது நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே டிவலோன் யூடியூப் மீடியா அண்ட் ஆல் தட் நம்ம லைஃப்ல ஃபாலோ பண்ணாலும் நல்லா இருக்கும். அந்த பர்சனல் ரிலேஷன்ஷிப்னால அவங்க அஃபிஷியல் கேரியர் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டதுங்கிறது அவங்க வந்து இந்த வீடியோல வந்து நாகார்ஜுனா அவங்களோட கோஸ்டார் சொல்றாரு, ராணா தகுபதி சொல்றாரு.
அதாவது அவங்க வந்து ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்களா சே ஃபார் தெலுங்கு மூவி. இந்த ஃபோன் கால் வந்தாலே ரொம்ப டிஸ்டர்ப் ஆகி நர்வஸ் ஆயிடுவாங்களாம். அப்படின்னா அவங்க இவ்வளோ மூட் ஸ்விங்ஸ் இதெல்லாம் கலந்து அவங்க படத்துக்கு வேண்டி நல்லா நடிச்சிருக்காங்க. நான் பியாண்ட் இந்த கிளாமர் ரோல்ஸ் தவிர நான் வந்து வெறும் கிளாமருக்காக மட்டும் இல்லைன்ட்டு நிறைய கேரக்டர் ரோல்ஸ் எடுத்து பண்ண ஆரம்பிச்சாங்க. சீதா தேவி பண்ணும்போது நீலாம் சீதாக்கெல்லாம் ஒரு இது பெரிய இதுவா அப்படி இப்படி கண்ணா பின்னான்னு ட்ரால் மீம்ஸ் வந்தது. அவங்க ரொம்ப மனசு வேதனைப்பட்டு சீதா தான் என்னோட கடைசி படம் அப்படின்னு வந்து இது பண்ணும்போது டைரக்டர் கால வந்து டைரக்டர் சொன்னாரு, அம்மா இண்டஸ்ட்ரினா அப்படிதான்மா, நீ பாட்டுக்கு நீ போயிட்டே இரு, யூ டோன்ட் லுக் பேக், யூ கீப் கோயிங் ஆன், நடிக்கிறத மட்டும் விட்டுறாதன உடனே நிறைய பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்லாம் வந்தப்போ இஸ் சீதா த எண்ட் ஆஃப் நயன்தாராஸ் கேரியர்லாம் அதெல்லாம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி திருப்பி ரீபவுண்டா இண்டஸ்ட்ரியில வந்து அந்த பவுன்ஸ் பேக்கபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு ரப்பர் பால் தலையில் அடிச்சோன்னா அதுக்கு மேல 10 அடி தான் எகிரும். அது மாதிரி வந்து பவுன்ஸ் பண்ணி திருப்பி இண்டஸ்ட்ரியில வந்து டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எடுத்து பண்ணாங்க. ஒரு படத்தை வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், கோலமா கோகிலா மாதிரி யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. அதுவும் இந்த காமெடியன் லைக் யோகி பாபு அவரை ஹீரோவை போட்டு இது மாதிரி நயன்தாரோட சக்சஸுக்கு காரணம் அவங்க எடுத்த ஆஃப் பீட் தீம்ஸ். நான் இப்போ அவங்க கரியர் டர்னிங் பாயிண்ட், அவங்க லைஃப்ல டர்னிங் பாயிண்ட் வந்து நானும் ரவுடி தான். அதாவது அவங்க ஹார்ட்ல ஏங்கியும் தாங்க போல இருக்கு. அவங்க சொல்றதை வச்சுதான் அவங்க ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் தான் நான் அப்படியே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன் சொல்றேன். She was looking for an ideal partner in life who could really understand her, அவங்கள கேர் பண்ணி அவங்க லைஃப் ஜேர்னில கரியர்லயும் இன்டர்ஃபியர் பண்ணாம ஸ்மூத்தா கொண்டு போற மாதிரி. அப்போ ஷி மெட் விக்னேஷ் சிவன். அந்த நானும் ரவுடி தான் செட்ஸ்லயே அவங்களுக்கு புரிஞ்சிருச்சா, அதாவது இந்த ஷூட்டிங் எடுக்கும்போது இவர்தான் எனக்கு என் மனதுக்கு பிடித்தமானவர், அதை தெளிவா சொல்றாங்க. அப்போ அவர் மனசுலயே அது இருந்திருக்கு. அவர் வந்து அதை சொல்றதுக்கு வெக்கப்பட்டுட்டாரு. அதாவது இந்த இதுலயே சொன்னாங்க, அந்த சந்தானம் டைலாக் தான் சொன்னாங்க. விக்னேஷ் சிவன் அது ரொம்ப பிராங்கா சொன்னாரு. நாகூர்ல பிரியாணி ஊந்துச்சான், அதை வந்து நாய் எடுத்துருச்சான். அதாவது அவனோட அழகியும் இவரோட இதையும் கம்பேர் பண்ணி சொன்னாரு. சந்தானம் பஞ்ச் டைலாக் வந்து ரியல் லைஃப்க்கு ஏன் இது வந்து பொருந்தலை அப்படின்னா, பார்ட்னருக்குள்ள அழகு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்ல இல்லைங்க, ரியல் கேரக்டர்ல இருக்கு. நம்ம லைஃப் டுகெதர் டிராவல் பண்ண முடியுமா இருக்கு. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, கட்டடம் கட்டுறாரு அவர் தான் வந்து ஐடியல் ஹஸ்பண்டா இருப்பாராம். எனக்கு கட்டடத்துக்கு எப்படி வயசா கட்டடத்தை பிடிக்குமோ அது மாதிரி அவரோட ஒய்ஃபை வந்து ஏஜாக ஒய்ஃபை ஜாஸ்தி லவ் பண்ணுவாராம். அப்பேற்பட்ட பர்சனாலிட்டி விக்னேஷ் சிவன். நெல்சன் வந்து விக்னேஷ் சிவனை பத்தி சொல்லும்போது சொல்றாரு, அவன் ரொம்ப கேஷுவல் பர்சன். அதாவது அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் நெல்சனும் விக்னேஷ் சிவனும் ரொம்ப கேஷுவல் பர்சன். எங்கடா போற இதுக்குன்னு போனா பானிபூரி ஷாப்ல சென்னையிலேயே கொஞ்சம் நிறுத்துறான், அட்லீஸ்ட் பாண்டியாவது போலாம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா he is so committed to his work. Now நயன்தாரா அவ்வளோ டீப்பா வந்து இவங்கள கேர் பண்ணி பண்ணும்போது she wanted to end up in the வெட்டிங் திருப்பதியில பிளான் பண்ணாங்க, முடியல. ஸோ டாப் வெட்டிங் பிளானர்ஸை கூப்பிட்டு அவங்க வந்து டெல்லிக்கு போறதுக்கு பதிலாக ஃபிளைட் எடுத்து சென்னைக்கு வந்துட்டு 5 days தான் கவுண்ட் டவுன். சென்னையில் ஃபேவரட் வென்யூ சூஸ் பண்ணிட்டாங்க. இட் வாஸ் அ வெரி லிமிட்டட் ஆடியன்ஸ் ஒன்லி வெட்டிங்க்கு. வெட்டிங் பிளானர்ஸ் வந்து ஸ்டேஜ் எல்லாம் அழகா பிள்ளையார் இதெல்லாம் போட்டு 3 dimensions எல்லாம் டெக்கரேட் பண்ணி அவங்களோட காஸ்டியூம்ஸ் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு ரசனையோட அவருக்கு என்ன கலர் பிடிக்கும், ரெட் கலர் பிடிக்கும், அதுலேருந்து வந்து டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் வந்து அவங்க இது பண்ணி அவரை கூப்பிட்டு சர்ப்ரைஸ் பண்றாங்க. தட் வாஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஏன்னாக்கா அவங்க சொன்னது வந்து, என் வெட்டிங் டே பூரா நான் அழுதுன்னு தான் இருந்தேன். பிகாஸ் ஒரு லைஃப்ல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், ஆக்ட்ரஸா நம்ம அச்சீவ் பண்ணி என்ன அவார்ட்ஸ் வாங்கி என்ன நம்ம லைஃப்ல வந்து செட்டில் டவுன் ஆனவங்க போது அவங்களுக்கு இவ்வளோ நல்லா ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்காரு. அப்போ அந்த வெட்டிங் வந்து ரஜினி சார் வந்திருக்காரு, கே எஸ் ரவிக்குமார் சார் வந்திருக்காரு, ஷாருக் கான் வந்திருக்காரு. ரஜினி சார் பாராட்டணும், ஸ்கிரீன்ல தாமா நீ உனக்கு ஹீரோயின், நான் உனக்கு தகப்பனார் சாரோன்னு வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷமா வந்து அவனுக்கு ஒரு அரவணைப்பு கொடுத்தாரு. ஒரு தகப்பனார் ஸ்தானத்துல நீ செட்டில் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்ட்டு. ஆனா அதே பாத்தீங்கன்னா இப்ப சில கான்ட்ரவர்சிஸ் வந்தது. அதை நான் முன்னாடி வீடியோல பேசியிருந்தேன். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேனோ அந்த கான்ட்ரவர்சி அப்படியே வந்து ஆஃப் ஆச்சு. ஸோ இது கான்ட்ரவர்சியா இருக்க தேவையே இல்லை. எனக்கு என்ன, அவங்களோட கரியர் சக்சஸ்க்கு அவங்க ஒரு படத்துல இருந்து ஒரு 3 seconds கிளிப்பிங் எடுத்து போடுறாங்க. இதை போய் காப்பி ரைட்ஸ் இஷ்யூ ப்ளோ ஆகி கடைசியில இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுது. ஆனா வேற யாரோ ஒருத்தர் லூஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, என்ன ஒருத்தர் வந்து காசு கொடுத்து பேச சொன்னாருங்கிறது. இந்த காசு கொடுத்து பேச சொன்னாருங்க லைனே யூடியூப்ல இனிமே வரக்கூடாது. எனக்கு யாருக்கும் சாலிட் ப்ரூஃப் இல்லை. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அசம்ஷன்ஸ்ல பேசிட்டு இருக்கோம். கடைசியா அவங்களோட அதாவது லைஃபோட பர்பஸ் அந்த 2 அழகு சிண்டு குட்டிகளை காமிக்கிறாங்க, உயிர் உலகம். அதாவது ஐ திங்க் ஷி மென்ட் டு சே டு ஹர் ஹஸ்பண்ட்,
நீதான்ப்பா என் உயிர், நீதான் என் உலகம் போது அந்த ரெண்டு ட்வின்ஸ் அவ்வளவு கியூட்டா இருக்கு. அதை அவங்க கொஞ்சற விதம், மோர் தென் பெட், நல்லா கொஞ்சற விதம், அரவணைக்கிற விதம். அதே மாதிரி வந்து ஃபைனலி த ஜேர்னி கண்டினியூஸ். ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் த ஜேர்னி கண்டினியூஸ், இந்த பர்சனல் லைஃப் ஆல்சோ த ஜேர்னி கண்டினியூஸ். அவ்வளோ நல்லா ஒரு டாக்குமெண்ட்ரி மூவ் பண்ணிட்டாங்க. இது இந்த இடத்துலயுமே ஸ்லோ பேஸ்னு சொல்ல முடியாது. ஐ திங்க் திஸ் டாக்குமெண்ட்ரி will also get an award, but I think Nayanthara and Vignesh Sivan were made for each other. அவங்கள பத்தி என்னென்னமோ சொல்றாங்க யூடியூப்ல. We cannot verify what is truth and what is not. பட் ஒரு பர்சன் ஹார்ட் ஒர்க்கை வச்சு முன்னாடி சாவித்ரி வாஸ் நோன் as லேடி சூப்பர் ஸ்டார். சிவாஜி கணேசன் நடிகர் திலகம் போது இவங்க வந்து நடிகையர் திலகம். அது மாதிரி இப்போ ரஜினி சார் 50 இயர்ஸ்க்கு மேல போயிட்டார் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியிலே. அவர் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்டஸை இவங்க ஹாஃப் த லேடி சூப்பர் ஸ்டார் வாங்கியிருக்காங்க. ஸோ ஹெட் டு ஹெட், நெக் டு நெக் அவங்க ஆக்டிங் அண்ட் காம்படிஷன் இருக்கு. அவங்கள பத்தி அவங்களோட கோஸ்டார் தமானா நல்லா பிரைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஆனா அதே தமானா பாட்டியா வந்து சூர்யா சாரோட சில்ட்ரனுக்கு அயன் படத்துல ஷூட்டிங் ட்ரெஸ் அனுப்பும் போது இன்னொருத்தர் எப்படி பிஹேவ் பண்ணாங்கிறத பத்தியும் சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு கோஸ்டார்ஸ் நடுவில் இது இருக்கு. அண்ட் above all, the person who identified her talent is பாலச்சந்தர் சாரோட டாட்டர். அவங்க தான் வந்து பாலச்சந்தர் சாரோட டாட்டர் வந்து பெரிய டைரக்டர். அவங்க வந்து அவங்களோட பொட்டன்ஷியல் ஐடென்டிஃபை பண்ணி அவங்க தான் இவங்க தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இவங்க தான். ஷீ காட் எக்ஸலன்ட் சப்போர்ட் ஃப்ரம் ராதிகா சரத்குமார். ஸோ அவங்க செட்ஸ்ல எப்படி இருப்பாங்களான்னா ப்ரொஃபஷனல் போது ப்ரொஃபஷனலிசம், மற்ற டைம்ல வெரி கூல் சைல்ட் லைக் கேஷுவல் ஆட்டிடியூட். ஸோ இவங்களோட டாக்குமெண்ட்ரியே இவ்வளோ இன்ஸ்பைரிங் அப்படின்னு சொன்னா அன்சீன் போர்ஷன் ஆஃப் எ பர்சன்ஸ் லைஃப், அதாவது பர்சனாலிட்டியை சொல்லுவோம். நம்மளை பத்தி தெரிஞ்சது வந்து ஒன்லி ஒரு 4க்கு 1%, 4க்கு 3% நம்மளை பத்தி தெரியாதுங்கும் போது இந்த டாக்குமெண்ட்ரி மூலமா அதை வெளில கொண்டு வந்துட்டு இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷன் வீடியோவா எடுத்திருக்காங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம முன்னுக்கு வரணும் பை ஹார்ட் ஒர்க். என்ன ஆப்ஸ்டக்கிள்ஸ் வந்தாலும் அதெல்லாம் உடச்சு முன்னாடி வரணுங்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ரி ஒரு நல்ல உதாரணம். அண்ட் இண்டஸ்ட்ரியில ஒரு நல்ல நேம் ஏர்ன் பண்றது ஒண்ணு, அதை தக்க வச்சுக்கிறது இன்னொன்னு. பர்சனல் லைஃபோட ஹார்ட்ஷிப்ஸ் எல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் நம்ம இண்டஸ்ட்ரியில் நல்லா வர முடியும். எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலுமே வெதர் யூ ஆர் மீடியா பர்சன், ஆக்டர், பிரஸ் ரிப்போர்ட்டர், ஆல் திஸ் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ். லைஃபோட சேலஞ்சஸை தவிடுபடியாகி உடைச்சிட்டு வரணும். ஸோ நயன்தாரா ஃபைனலா எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, இம்பாசிபிள்னு ஒரு வேர்டு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. இம்பாசிபிள், நடக்கவே நடக்காது. அந்த இம்பாசிபிள் 2ஆ ஸ்பிளிட் பண்ணா ஐஎம் தனியா எடுத்துட்டு பாசிபிள்னா, ஐஎம் பாசிபிள்னா எனக்கு மட்டும்தான் சாத்தியம், வேற யாருக்கும் சாத்தியம் இல்லைங்கிறத நிரூபிச்சிருக்காங்க. இவ்வளோ காம்படிஷன்லயும் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியில இவ்வளவு நேரம் வந்து சர்வைவ் ஆகுது. அவங்களோட 40th பர்த்டே கரெக்டா அந்த டாக்குமெண்ட்ரி வந்திருக்கு. இந்த டாக்குமெண்ட்ரியும் 1000 ஆப்ஸ்டக்கிள்ஸ் தாண்டி வந்திருக்கு. நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா, திஸ் டாக்குமெண்ட்ரி is a must watch for everybody, just for the sake of motivation, inspiration in our life. நல்ல உதாரணம். ஸோ இதை எடிட் பண்ணவருக்கும், இதை நல்லா அந்த கரெக்ட் பேஸ்ல மூவ் பண்ணவருக்கும், above all நயன்தாரா மேடம், நீங்க பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி 100 ஆண்டு வாழுங்க.